ஹலோ வணக்கம். பேக்கரியில் வாங்குகிற பாதுஷாவை விட சூப்பரான சுவையோடு நாம் பாதுஷா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு 75 கிராம் வெண்ணெய், 1 ஸ்பூன் சர்க்கரை, 1 பிஞ்சு உப்பு, 1 பிஞ்சு சோடா உப்பு, 2 ஸ்பூன் தயிருங்க. அதை நல்லா நுர வர்ற மாதிரி நல்லா அடித்து கலக்கிடணும். நல்லா கலந்து விட்டுட்டு 200 கிராம் மைதா 1 கப்பு எடுத்துருக்கங்க. அதை சேர்த்து பிசைஞ்சால் அந்த தயிருக்கும் அந்த வெண்ணெய்க்குமே சரியாக போகுங்க. தண்ணி சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், பிசைஞ்சு பார்த்தா நல்லா லேயராக வருது பாருங்கள். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருவோம். அரை மணி நேரம் ஊறவும் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து அதை லேசாக தட்டி நடுவில் விரல்கிட்ட அமுக்கி எடுத்து வச்சுருங்க. பாருங்கள், 200 கிராம் மைதாவுக்கு 19 பாதுஷா வந்திருக்குங்க. இது இருக்கட்டும். இனி அடுப்பில் வானலியில் எண்ணெய் ஊற்றி காய வச்சிடலாங்க. அதில் நான் 4 ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். அப்போ தான் சுவை கூடுதலாக இருக்கும். எண்ணெயும் நெய்யும் நல்லா காயட்டும். காயவும் அடுப்பை கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ணிவிட்டு நாம் தட்டி எடுத்து வச்ச பாதுஷாவை ஒன்றா எடுத்து அதில் சேர்த்துருங்க. நல்லா 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரை வறுத்து எடுத்து வச்சுருவாங்க. பாருங்கள், எல்லாமே எடுத்துட்டு நாம் சர்க்கரை பாகு காய்ச்சிட்டு நாம் அடுத்து அதை அதில் சேர்த்துடலாம். நல்லா செவந்துருச்சு, எடுத்து வச்சாச்சு. இது அடுப்பில் ஒரு வானலி வச்சுருங்க. 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். 1.25 கப்பு சர்க்கரை சேர்த்துருங்க. சேர்த்து 1 கம்பி பாகு வர்றது வரை அதை காய்ச்சி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு நாம் பொரிச்சு எடுத்த பாதுஷாவை சேர்த்து 2 பக்கமும் நல்லா கோட்டிங் ஆகிற மாதிரி பரட்டி எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு பாதாம் பிஸ்தா 2ம் நான் துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை அதில் தூவி அலங்கரித்து இறக்கி பரிமாறி சாப்பிட வேண்டியதான். பேக்கரியை விட அருமையான டேஸ்ட்டோடு நம்ம வீட்டிலையே பாதுஷா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம கிராமிய சமையல் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல? சாப்பிடவும் நல்ல சுவையாக இருந்ததுங்க. நன்றி, வணக்கம்.